முதலமைச்சரை சந்திச்சு பேசியிருக்கலாமே. நம்ம ஆட்சி தானே. அண்ணன் வன்னியரசு அவர்களை கூட்டிட்டு போய் இந்த பாருங்க இவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு பேசியிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு நீங்க மறைமுகமா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுதுன்னா என்ன நிறுவ வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு தவறுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல தாவேகா விட்டு விசிகா வெளியில பழையபடி ரோட்ல போய் நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கட்சி தலைமை தெளிவா இருக்கு. கட்சியினுடைய பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெளிவா இருக்காங்க. கட்சியினுடைய தொண்டர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கனாலதான் அண்ணன் எம்பி ரவிக்குமார் இருக்கார், பொதுச் செயலாளர், அவரையே கேள்வி எழுப்புறாங்க. போயிட்டு அந்த மாநாட்டு பந்தல்ல ஐயரை வச்சு ஒரு பூஜை பண்ணது இது தவறுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. தொண்டர்கள் சரியா இருக்கனால தானே கண்டிக்கிறாங்க. எனவே அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, நீங்கள் உங்களுடைய உள்நோக்கம் இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. தயவு கூர்ந்து உங்களுக்கு அப்படி திமுக தான் முக்கியம் அப்படின்னா நீங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டு நீங்க குற்றச்சாட்டை முன்வைங்க. விசிகால இருந்துட்டு நீங்க இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சீங்கன்னா இது தவறால போய் முடியும். நீங்க இதே போல் திமுக ஆட்சியில இருந்த போது நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் நீங்க வாயே திறக்கலையே. ஒரு வாய் திறந்து பேசியிருப்பீங்களா? அன்னைக்கெல்லாம் பேசலையே. இன்னைக்கு மட்டும் பேசுறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? எனவே தயவு கூர்ந்து கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. கட்சியினுடைய பெரிய பொறுப்புல இருக்கீங்க. நாங்களாம் சின்ன சின்ன பொறுப்புல இருக்கோம். நாங்களே ஒரு சில வார்த்தைகளை பேசும்போது கண்ணியமா பேசணும், தலைவருடைய பேச்சுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்றத உள்வாங்கிட்டு பேசுறோம். ஆனா பெரிய பொறுப்புல இருக்கீங்க, உள்ளபடியே பெரிய திறமைசாலி நீங்க. உங்களுடைய வரலாறு பெருசு, உங்களுடைய பங்களிப்பு இந்த கட்சிக்கு தேவை. எனவே சரி செய்து கொள்ளுங்கள். அதுதான் கட்சிக்கும் நல்லது, நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நல்லது, எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.